பிரியங்கா அவங்க எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம விஜய் டிவியில் நான் அவங்கள பார்த்துருக்கேன், நிறைய ஷோஸில் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு பிரியங்கான்னு ஒருத்தங்களை தெரியும். அதே போல் தான் மணிமேகலை அவர்களையும் அவங்களையும் ஒவ்வொரு ஷோஸில் பார்த்துருக்கேன். அதனால் இந்த பொண்ணு மணிமேகலை அப்படின்னு எனக்கு தெரியும். நான் இவங்களுக்கும் சப்போர்ட் கிடையாது, அவங்களுக்கும் சப்போர்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போது பிரியங்கா சொல்கிறது சரியா, மணிமேகலை அவங்க சொல்கிறது சரியா, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே சமரசம் பண்ணி வைக்கிறதுக்கும் நிறைய பேர் எல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா? அப்படி சமரசம் ஆயிடுவாங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேரும் எதிரிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு எதிரியால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது? ஓகேங்களா? எதிரினாலே அவங்க நமக்கு ஏதோ ஒரு இடைஞ்சலையோ ஏதோ ஒரு கஷ்டத்தையோ தான் கொடுப்பாங்க. அந்த இடைஞ்சல்லிருந்தும் அந்த கஷ்டத்தில் இருந்தும் நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது? அத்தனைக்கும் சூப்பர் ரெமெடிங்க அண்ணா சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசலாம். தொட்டாச்சி நீங்க செடி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரகசியம். தொட்டாச்சி நீங்க செடியை பொதுவாகவே நம்ம வீடுகள் என்ன பண்ண சொல்றோம், துளசி செடியை வளருங்க, பக்கத்திலேயே தொட்டாச்சி நீங்க சேர்த்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு நிகழ்ச்சியிலே நம்ம சொல்லியிருக்கோம். தொட்டாச்சி நீங்க செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு நீங்க உங்களுக்கு எதிரி யார் எதிரியாக மாறி இருக்காங்களோ அவங்களால மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வருதோ, அப்படி வந்தால் அதுதான் முக்கியமானது. அப்படி தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னா அந்த தொட்டாச்சி நீங்க செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு மனசாலும் அவருடைய பெயரை சொல்லுங்க, இவரால எனக்கு தொந்தரவு வருது, நான் ஒரு தவறும் செய்யல, அவரால் எனக்கு தொந்தரவு வருது, இந்த தொந்தரவு என்னை விட்டு விலகணும் மனசால் நினைச்சுக்கோங்க. தொட்டாச்சி நீங்க செடிக்கு முன்னால அப்படி வேண்டிக்கிட்டு நீங்க மனசால் நினைச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துடைய சாரை தொட்டாச்சி நீங்க செடிக்கு முன்னால புரிஞ்சிட்டு வந்துடணும். மிகப்பெரிய ஆபத்துகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து, எதிரி துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு தொட்டாச்சி நீங்க செடிக்கு முன்னால் நின்றுட்டு யாரால் தொந்தரவு வருது, ஆள் பேர் தெரியலனா எனக்கு இப்படி தொந்தரவு வருது, இந்த தொந்தரவுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க மனதார வேண்டிக் கொண்டு அந்த எலுமிச்சம்பழத்தை 2 கட் பண்ணி சாரை முன்னால புரிஞ்சிட்டு வந்துருங்க. மிகப்பெரிய துன்பங்களில் இருந்து கூட நீங்கள் தப்பிக்க முடியும். என்ன ஒரு தீர்வு பார்த்தீங்களா? அட்டாசமான தீர்வு. இந்த மாதிரி ஒரு தீர்வை இந்த உலகத்திலேயே யாருனாலையும் சொல்ல முடியாது. சரியா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா எங்கேயாவது தொட்டாச்சி நீங்கள் செடியை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 எலுமிச்சம்பழம் ஓடி போய் மளிகை கடையில் 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அந்த தொட்டாச்சி நீங்கள் செடியை மேலே முழுக்க புழிஞ்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஒரு எதிரி கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க.